Hello everyone, traders அனைவருக்கும் வணக்கம். ட்ரேடிங் வியூவில் எப்படி மல்டிபிள் சார்ட் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோவில். யூஸ்வலாக வந்து ப்ரீமியம் அக்கௌண்ட்டில் தான் இந்த மல்டிபிள் சார்ட் வந்து இருக்குது. இது எப்படி ஃப்ரீயாக யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம அலாங் வித் நிறைய வீடியோஸ் வந்து இந்த மாதிரி பிகினர் லெவலில் எப்படி ஸ்டாக்கை செலக்ட் பண்ணுறது, எப்படி வந்து ஒரு பொட்டன்ஷியலான பையிங் ஸ்டாக்கை எடுக்கிறது அண்ட் எப்படி ஸ்டாப் லாஸ் போடுறது, இந்த வீடியோஸ் எல்லாமே நம்ம அப்லோட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த வீடியோவில் நான் டிஸ்கிரிப்ஷனில் இந்த லிங்க்ஸை வந்து நான் ஆட் பண்ணுறேன். ஜீரோதோ அக்கௌண்ட் வந்து இதுக்கு தேவை. நாட் ஓன்லி ஜீரோதோ, ஃபயர்ஸ், தன், இந்த மாதிரி நிறைய ஒரு சில ப்ரோக்கர்ஸ் கூட இதை வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க ட்ரேடிங் வியூ சார்ட்டை. ஸோ நான் ஜீரோதோ பெரும்பாலானவங்க ஜீரோதோ யூஸ் பண்ணுறதுனால ஜீரோதாவில் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். லெட்ஸ் சி. யூஸ்வலாக ஜீரோதோடைய சார்ட் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து மல்டிபிள் சார்ட் வந்து நம்மளால் பார்க்க முடியாது. ஸோ மல்டிபிள் சார்ட் பார்க்கணும் அப்படின்னா உங்களுடைய ப்ரொஃபைலில் வந்து சார்ட்டை வந்து சேஞ்ச் பண்ணணும். ஃபஸ்ட்டு உங்களுடைய ப்ரொஃபைல் கிளிக் பண்ணுங்கள். இதில் மை ப்ரொஃபைல்னு இருக்குது பாருங்கள். இந்த மை ப்ரொஃபைலை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு கீழே ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா செட்டிங்ஸ்னு இருக்கும். இந்த செட்டிங்ஸில் வந்து ஆல்ரெடி இருக்கிறது வந்து சார்ட் ஐக்யூன்னு ஒரு சார்ட். இதுதான் வந்து டிஃபால்ட்டாக இருக்குது. இதில் நம்ம வந்து ட்ரேடிங் வியூ அப்படிங்கிறத மாற்றணும். கிளிக் பண்ணுங்கள். ஜஸ்ட்டு கிளிக் பண்ணாலே போதும். இதுக்கப்புறம் நீங்கள் கிளிக் பண்ணுற சார்ட் வந்து ட்ரேடிங் வியூவோட சார்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்துங்க, ட்ரேடிங் வியூடைய அந்த அப்ளிகேஷன் வந்துச்சு பாருங்கள். இப்போ ஸோ இந்த சார்ட்டில் ட்ரேடிங் வியூடைய இண்டிகேட்டர், ட்ரேடிங் வியூடைய டெம்ப்ளேட்டு, ஸோ எவ்ரி திங் ட்ரேடிங் வியூடைய டூல்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு செப்பரேட் பண்ணணும். இந்த இடத்துல பாப் அவுட் சார்ட்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள், செப்பரேட் ஆகிடும். ஸோ இதில் நம்ம மல்டிபிள் டைம் ஃப்ரேம் வந்து மல்டிபிள் சார்ட் வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ இதில் ட்ரேடிங் வியூவில் இருக்கக்கூடிய ஆல் டூல்ஸ் வந்து இதில் இருக்கும். இதை நம்ம யூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இதை எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செப்பரேட் பண்ணுறது அப்படிங்கிறதையும் இதில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நான் வந்து ஒரு 15 மினிட் சார்ட் வந்து இதில் வச்சுருக்கிறேன். ஓகே, பேங்க் நிஃப்டினுடைய 15 மினிட் சார்ட் வந்து வச்சுருக்கேன். எனக்கு வந்து எத்தனை லே அவுட் வேணும், ஒரே நேரத்தில் எனக்கு வந்து ஒரு சார்ட் பார்க்கணுமா இல்லை 2 சார்ட் பார்க்கணுமா, அதை வந்து ஜஸ்ட் இந்த இடத்துல ஸ்கொயர் மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த ஸ்கொயர் மாதிரி இருக்கிறத இந்த ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்போ ஒரு லே அவுட் அப்படின்னா ஒரு ஸ்கொயர் இருக்கும். ஓகே, 2 லே அவுட் 2 சார்ட் வந்து அட் எ டைமில் பார்க்கணும் அப்படின்னா 2 சார்ட் இருக்கும். இதே போல் நான் இப்போ 4 சார்ட் நான் வந்து பார்க்கணும் அப்படின்னா ஜஸ்ட்டு வந்து 4ங்கிறதுல கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்கள் லே அவுட் வந்து 4 சார்ட்டாக மாறிடும். இப்போது ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து பேங்க் நிஃப்டி இருக்குது. ஓகே, செகண்டில் இருக்கிறதும் பேங்க் நிஃப்டி, 4மே ஒரே சார்ட்டாகவே இருக்கும். நம்ம ஒவ்வொரு இதுக்குமே சேஞ்ச் பண்ணணும். இப்போ ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ரைட் கிளிக் பண்ணிவிட்டு கம்பேர் ஆர் ஆட் சிம்பிள்னு இருக்கும் பாருங்கள். இந்த இதை கிளிக் பண்ணிவிட்டு ஒன்று கம்பேர் இருக்கும், இல்லை ஆட் சிம்பிள்னு இருக்கும். ஓகே, இதில் நீங்கள் ஆட் சிம்பிள் கொடுங்க. ஆட் சிம்பிள் கொடுத்துட்டு இந்த ஓவர்லே இருக்குது பாருங்கள், இதை கட் பண்ணிடுங்க. ஸோ இந்த இடத்துல ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஐசிஐசிஐ பேங்க் ஓகே கொடுத்தனா இந்த சார்ட் வந்து வந்துடும். இப்படி நம்ம கொடுக்கக்கூடிய சார்ட்டில் வந்து என்ன வரும்னா இதை இந்த மிடில் இருக்கு பாருங்கள், இதை அப்படி ரைஸ் பண்ணி வச்சுக்கணும். ஓகே, இப்போ இதில் இருக்கிறது வந்து பார் சார்ட்னு இருக்கும். இதை வந்து மிடில் கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல மிடில் கிளிக் பண்ணிவிட்டு இதில் பார் சார்ட்னு இருக்கா, இதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் கேண்டில்ஸும் மாற்றிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு உள்ளது வந்து பேங்க் நிஃப்டி, செகண்ட் இருக்கிறது வந்து ஐசிஐசி பேங்க். இப்போது ரைட் நோ போயிட்டு இருக்குது. அகைன் ஒரு முறை சேஞ்ச் பண்ணலாம். இப்போ இந்த சார்ட்டை எடுத்துக்கோங்க, ரைட் கிளிக் பண்ணுங்கள், கம்பேர் ஆர் ஆட் சிம்பிள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இதில் கம்பேர் கேட்கும் ஆர் ஆட் சிம்பிள் கேட்கும். இதில் நம்ம வந்து ஆட் சிம்பிள் கிளிக் பண்ணோம். கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த ஸ்கிரிப்ட் சூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஸ்கிரிப்டோடைய நேமை வந்து இதில் என்ட்ரு பண்ணுங்கள், SBIN. ஓகே, கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணாலே இங்கே வந்துடும். ஸோ இதை கட் பண்ணிவிட்டு பிஃபோராக இருக்குல்லையே அந்த சார்ட்டு, இந்த ரெண்டும் செப்பரேட் பண்ணுது பாருங்கள். இந்த இடத்துல வச்சாலே அந்த கர்சர் வரும். இதை ஒரு டபுள் கிளிக் பண்ணி மேலே லிஃப்ட் பண்ணி விட்டுறணும். ஓகே, இப்போது இந்த சார்ட்டோடைய இந்த SBIN இருக்குது பாருங்கள், இதில் மிடில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மிடில் ஃபார்மேட்டு இருப்பார். இதை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் பார்ஸ்ன்னு இருக்கும். இதை நம்ம கேண்டில்ஸ்னு கொண்டு வந்துடலாம். தட்ஸ் ஆல். இந்த வீக்கு கூட நீங்கள் உங்களுக்கு என்ன வேணுமோ அது மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம்.
ஓகே, இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு சார்ட்டையும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். லே அவுட் வந்து எனக்கு 6 சார்ட் வேணும் அப்படின்னா இந்த இடத்துல போயிட்டு நீங்கள் 6 சார்ட் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஆர் 8 சார்ட் வரைக்கும் அப் டு ஒரே நேரத்தில் வந்து பார்க்க முடியும். ஓகே, இதே போல் வேறு ப்ரோக்கர்ஸும் வந்து இதை ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதே வந்து ஃபயர்ஸும் இதை விட இன்னும் பெட்டராகவே இருக்குது. அவங்க இதில் வந்து சேஞ்சே பண்ண வேண்டாம். அப்படியே ட்ரேடிங் வியூவில் நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறீங்க அதே இதை வந்து ப்ரீமியம் இதை வந்து யூஸ் பண்ணலாம். ஓகே கைஸ், இதே போல் இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். Until then, signing off, Raghugopal from BMR Bulls Academy.